இந்த செயற்கைக்கோள் செவ்வாய்க்கோளை சுற்றி வரக்கூடிய ஒரு ஆர்பிட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். பொதுவாக இந்த கோள்களை பொறுத்த மட்டிலே ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர், பெனட்ரேட்டர் என்றெல்லாம் வகைகள் உண்டு. நாம் அனுப்பி இருக்கக்கூடிய மங்கள்யான் ஆர்பிட்டர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கோளை அதனுடைய சுற்றுவட்ட பாதையோடு இணைந்து சுற்றக்கூடிய ஒரு கோளாகும். ஏற்கனவே செவ்வாய் கிரகத்திலே தரை இறங்கி அந்த தரையிலே பல கிலோமீட்டர் தூரம் நடந்து ஆய்வு செய்யக்கூடிய அமெரிக்காவினுடைய நாசாவினுடைய அந்த கியூரியாசிட்டி விண்கலம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் செவ்வாயில் தரையிறங்காமல் செவ்வாய்க்கோளை சுற்றி வருகிறோம். இதன் மூலமாக நாசா அனுப்பி இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி விண்கலமானது கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை கூட நாம் அனுப்பி இருக்கக்கூடிய மங்கள்யான் விண்கலம் நிச்சயமாக கண்டுபிடிக்கும் என்கிற அளவிலே அதற்கு ஏற்றவாறு அந்த பேலோடுகள் கணக்கிடப்பட்டு அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. 450 கோடி ரூபாய் தான் இதற்கான செலவு என்று சொல்லுகிற போது நிச்சயமாக இவ்வளவு குறைவான செலவிலே எந்த நாடும் நிச்சயமாக விண்வெளிக்கு அனுப்பிவிட முடியாது. நாம் இதிலே PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த செலுத்து வாகனத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த செலுத்து வாகனத்தை பொறுத்த மட்டில் GSLV என்று சொல்லக்கூடிய அந்த செலுத்து வாகனத்தை விட இதை பயன்படுத்துகிற போது செலவு குறைவு. அது மட்டுமல்லாமல் இந்த நவம்பர் மாதத்தில் அந்த செவ்வாய் கிரகமும் பூமியும் மிக ஒரு குறைவான தொலைவிலே இருக்கும் என்கிற காரணத்தினாலே பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி இந்த மங்கள்யான் செயற்கைக்கோளை நாம் செவ்வாய்க்கு அனுப்புகிற முயற்சியை மேற்கொண்டதனாலே நிச்சயமாக செலவு குறைந்திருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா மாவன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விண்கலத்தை அதிகமான செலவிலே செவ்வாய்க்கு அனுப்பியது. மற்ற துறைகளில் எப்படி இருந்தாலும் சரி, விண்வெளி துறையிலே நிச்சயமாக இந்தியா ஒரு சக்தி மிக்க வல்லரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியை பொறுத்த மட்டில் மக்கள் தொகை பெருகிக்கொண்டே செல்லுகின்ற காரணத்தினாலே ஸ்டீபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து விஞ்ஞானி சொன்னதை போல மனித குலமானது வேறு கிரகங்களை கைப்பற்ற வேண்டும், மற்ற கிரகங்களிலே மனிதன் குடியேற வேண்டும் என்று அந்த விஞ்ஞானி சொன்னார். இன்றைக்கு இந்தியா உட்பட மற்ற நாடுகள் மேற்கொள்ளுகிற முயற்சிகளை பார்க்கிற போது நிச்சயமாக செவ்வாய் கிரகத்தை மனித குலம் கைப்பற்றும் என்ற நம்பிக்கை உலகம் முழுவதும் இருக்கிறது. அவ்வாறு மானுடம் மனித குலமானது செவ்வாய் கிரகத்தை கைப்பற்றுகிற போது அங்கே இந்திய நாட்டினுடைய மூவர்ண தேசிய கொடி அங்கே பறக்கிற நாள் அதிக தூரத்தில் இல்லை என்பது இந்தியர் அனைவருக்கும் பெருமிதத்தை தருகிற ஒன்றாக அமைந்திருக்கிறது.